நம்ம கல்யாணம் எப்படி நடக்க போகுது? அதை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கு என்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை சொல்லு, அதே மாதிரி நடத்திடுவோம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு கார்த்திக். உங்களுக்கு அது ஓகேனா எனக்கு ஓகே. சொல்லுமா, என்ன மாதிரி வேணும்? நார்மலா எல்லாரும் கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. இது ஒரு மாதிரி ட்ரீம் கல்யாணம் மாதிரி இருக்கணும். அதாவது காலையில் நடக்கக்கூடாது, நைட்டு தான் நடக்கணும். பீச்சில் அந்த மாதிரி நடக்கணும். எப்போதும் போல் இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு பூவெல்லாம் போட்டு அது மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக கிறிஸ்டியன் வெட்டிங் மாதிரி வேணும். ஃப்ராக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நான் அங்கேருந்து நடந்து வருவேன், நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு மோதிரம்லாம் மாற்றிக்கிட்டு ஆனால் தாலியும் கட்டிக்கலாம். அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும்ல. புரியுது புரியுது. 3 விதமா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன். கிறிஸ்டியன் முறைப்படியும் நடக்கணும், ஹிந்து முறைப்படியும் நடக்கணும், முஸ்லிம் முறைப்படியும் நடக்கணும், அப்படித்தானே? ஆமா கார்த்திக், எனக்கு 3 விதமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சரி, ஓகே. நீ ஆசைப்பட்டுட்டல, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நம்ம கல்யாணம் 3 விதமா நடக்க போகுது. காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளையும் 3 விதமா நடக்க போகுது. என்ன, ஓகேவா? ஐயோ ஜாலி, சூப்பரா இருக்கும்ல கார்த்திக். சரி, எப்படி எப்படின்னு பிளான் பண்ணி சொல்லுங்க. காலையில நம்ம ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுவோம். நீ பட்டு புடவையெல்லாம் கட்டி, நான் பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டு தாலியெல்லாம் கட்டி எல்லாரும் ஆசீர்வதிக்கிற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் மத்தியானம் முஸ்லிம் முறைப்படி பண்ணுவோம். நீ பட்டு புடவையெல்லாம் கட்டி மேல அந்த ரெட் ஷா எல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போட்டுட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு உட்காந்துருப்ப. நானும் அதே மாதிரி மல்லிப்பூ அந்த இதெல்லாம் வச்சு முகத்தை மூடிட்டு வருவேன். ஓகே, இது வந்து முஸ்லிம் முறைப்படி மத்தியானம் போட்டுட்டு பிரியாணி போட்டுடலாம் சாப்பாட்டுக்கு. ஓகே, சூப்பர். அப்புறம் ஈவினிங் கிறிஸ்டியன் முறைப்படி பண்ணிக்கலாம். நீ ஒயிட் ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து நடந்து வரும்போது நான் ஸ்டேஜ்ல இருந்து உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு மேலே கூட்டிட்டு வந்து உனக்கு ரிங் போட்டு விடுவேன். ஓகே, நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். நம்ம கல்யாணம் 3 விதமா நடக்க போகுதா? ஆமா கண்மணி, நீயும் நானும் வாழ்க்கையில ஒன்று சேர போறது மற்றவங்கள மாதிரி கிடையாது. நம்ம 2 பேரோட காதல் மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.